நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சர் அவர்களே ஒரு சிறந்த ஸ்போர்ட்ஸ்மேன். இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்துகிற திட்டங்களால் தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கில் 11.19%, மற்ற மாநிலங்கள்லாம் சிங்கிள் டிஜிட் இருக்கும்பொழுது நம்முடைய தமிழ்நாடு மட்டும் டபுள் டிஜிட் growth. அந்த வகையில் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர்ஸில் நம்முடைய சீஃப் மினிஸ்டர் அவர்கள் ஒரு சாம்பியன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எல்லாருமே ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். கடினமாக உழைச்சாதான் கிரவுண்டில் சாம்பியனாக திகழ முடியும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கிரவுண்டில் இறங்கி ஆடணும், அப்டேட்டடாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஒவ்வொருத்தரும் சாம்பியன் ஆக முடியும். அந்த மாதிரி எப்போதும் மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய, கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். உங்களில் பலர் ஏழை எளிய பின்னணியிலேருந்து வந்திருப்பீங்க. மாடர்ன் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டை நம்மளால் வாங்க முடியுமா, நமக்கு கிடைக்குமா, வெளிநாடுகளில் நடக்கின்ற டோர்னமெண்ட்டில் நம்மளால் கலந்துக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்குள்ள பல நேரங்களில் ஏக்கங்கள் இருந்திருக்கும். அந்த ஏக்கத்தை போக்குறதுக்கு தான் நம்முடைய முதலமைச்சர் துவங்கி வச்சது தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன். ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய பல பேரோட கனவுகளை நம்முடைய தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் சாத்தியமாக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு நகரங்களில் மட்டுமல்ல, குக்கிராமங்கள்ல இருந்தும் பல விளையாட்டு வீரர்கள் உருவாகி வராங்க. தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் மெடல் வின் பண்ற வீரர்களுக்கு உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸையும் கொடுக்கிறார். அது மட்டும் இல்லை, கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட், முதலமைச்சருடைய மினி ஸ்டேடியம், பேரா ஸ்போர்ட்ஸ் அரேனா, சென்னைக்கு வெளியே பிற நகரங்களையும் சர்வதேச விளையாட்டு போட்டிகள்னு நம்முடைய அரசனுடைய சாதனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம்.